அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து அவன் தான் லூஸ் மாதிரி உளறானா நீயுமா? வா கொரியர் அனுப்ப டைம் ஆச்சு போலாம். என்னடா எப்படி இருக்க? நீயாவது வந்து இந்த ஹோட்டலில் தங்கக்கூடாதா? ஐயோ லேட் ஆயிடுச்சு, எப்படியா சமாளிப்போம். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு வரதா? என்ன மிஸ்டர் சிவக்குழந்து, 2.5 ஸ்டார் ஹோட்டலோட ஆபரேஷன் மேனேஜர்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பால்வாடி ஸ்கூல் பாப்பா மாதிரி டாக்கிங் டாமோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஷேமா இல்ல? அதே 2.5 ஸ்டார் ஹோட்டலோட அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் மேனேஜர்ன்ற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம அரை மணி நேரம் லேட்டாக வரைய உனக்கு வெக்கமா இல்லை? இல்ல எனக்கு இல்லை. வாடாத ஹோட்டலுக்கு 9 மேனேஜர். எக்ஸ்கியூஸ் மீ, ரிலாக்ஸ் பண்ண ரூம் கிடைக்குமா? மச்சான் கெஸ்ட். நமஸ்தே எஸ் சார், ஹவ் கேன் ஹெல்ப் யூ சார்? ஃபேமிலியோட வந்திருக்கேன், சிங்கிள் பெட்ரூம் கொடுத்தா போதும். உங்க பேரும் அட்ரஸ் எழுதுங்க சார். 12 ஹவர்ஸ் செக் அவுட்டா 24 ஹவர்ஸ் செக் அவுட்டா சார்? ஒன்லி 2 hours. ஒன்லி 2 ஹவர்ஸா? குழந்தைக்கெல்லாம் இறங்கிட்டான். என்ன மச்சான், ஃபேமிலி தானே? பாம் ஸ்குவாட் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தனால சின்னதாக கன்ஃபியூஷன் இருக்கு. பேசாம ஐட்டமா இல்லைன்னு அவங்க கிட்ட கேட்டுருவோமா? கஸ்டமர்கிட்ட அப்படிலாம் கேட்கக்கூடாது, தப்பு. என்னடா பண்ணலாம்? இரு இப்போ பிடிக்கிறேன். ஃபேமிலி இங்கன்னா கொட்டா கட்டி ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துகிறோம். யோ போய் ஓ தவடாலாம் தொங்கி போயிருது இந்த வயசு ஜல்சா. ஆசம். டே தவறி போய் கூட ஒரு தப்பான ஆள் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இப்படி விஞ்ஞானி மாதிரி ஆராய்ச்சி பண்றியே. நீ இருந்தும் எப்படி அந்த ஹோட்டல் பிசினஸ் டவுன் ஆச்சு? நான் திருச்சிக்கு வந்த புதுசில் ஒரு வேளை சோத்துக்கே தெருவில் உருண்டு பிறந்துட்டு இருந்தேன். தெரியும். ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சா 50 பிச்சைக்காரங்களை அன்னதானம் போறதா வேண்டிக்கிட்டேன். இந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைச்சது. உடனே 50 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு அன்னதானமும் போட்டேன். ஓஹோன்னு ஓடி இந்த ஹோட்டல் உடனே படுத்துக்கிச்சு. நீ பிச்சைக்காரங்களுக்கு அன்னதானம் போட்டதுக்கும் இந்த ஹோட்டல் பிசினஸ் டவுன் ஆனதுக்கும் என்னடா சம்பந்தம்? நான் பிச்சைக்காரங்க அன்னதானம் போட்டதே இந்த ஹோட்டலில் தானே. அங்கெல்லாம் போகக்கூடாது. Go inside, go inside. Oh God, what is this? Oh, businessman, come inside, No, come this inside. is lousy. Come. No. Welcome to 2.5 star hotel. 2.5 star hotel இது பிச்சைக்காரன் சாப்பிட்ட hotel. No, we can't. டேய் மச்சான், அன்னதானம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னுவாங்க. நீ பாவத்தை சுமந்து நிக்கிறியடா. 2.5 ஸ்டார் ஹோட்டல் இது பிச்சைக்காரன் சாப்பிட்ட ஹோட்டல்? நிறுத்துறா. இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்லை, சிந்திக்க வேண்டிய நேரம். மைண்ட் இட். இங்கே பாரு, திருச்சியில் நான் லோன் கேட்டு போத ஒரே பேங்க்கு பிளட் பேங்க் மட்டும்தான். மற்ற எல்லா பேங்குக்கும் நம்ம ஹோட்டல் லட்சத்தை பற்றி தெரியும். எவனும் லோன் தர மாட்டான். எவனும் கொடுக்க மாட்டான். ஆனால் என் ஆள் கொடுப்பா. லவ் பண்ணுற பொண்ணுங்க லோன்னு அலைய தானே விடுவாளுங்க, லோன் இல்லாமல் கொடுப்பாளுங்க. அதுவும் நீ லாங் ஷாட்டில் நின்று லவ் பண்ணுறவன் சத்தியமாக தர மாட்டான். லாங் ஷாட்டா? வந்து பாரு, நான் எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டேன்னு தெரியும். எஸ், வாட் டு யூ வாண்ட்? இது சரக்கு அப்பா போய் சேர்ந்தாரா? அப்பாவுக்கு சரக்கு போய் சேர்ந்துருச்சா? இது கேட்க இங்கே வந்தீங்களா? இல்ல பிசினஸ் லோன் கேட்கலான்னு வந்தோம். அதை பத்தின டீடைல்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவான். டேய் தம்பி சொல்றேன். சொல்லு. மேடம் லோன் மேடம்.
மிஸ்டர் சிவக்கொழுந்து, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஓடாத உங்க ஹோட்டலுக்கு லோன் தர முடியாதுன்னு பல தடவை சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப வந்து கேக்குறீங்களே, எதை வச்சு தர உங்க சொல்றீங்க? நகை அடமானம் வச்சுட்டு லோன் கொடுங்க. டேய் இதுல கிண்டல் வேற. மேடம், நகை அடமானம் வைக்க வேணாம், என் நண்பனை அடகு வச்சுட்டு கொடுங்க. யாரு இவரையா? ஆ, நீங்க என்ன அவருக்கு ரெக்கமெண்டா? பெட்டர் நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச கம்பெனில ஒரு வேகன்சி இருக்கு, நல்ல salary தருவாங்க. நீங்க வேணா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஜாயின் பண்ணிக்கிறீங்களாவா? போய் ஜாயின் பண்றான்னு உரிமையா சொல்லுங்க. அப்ப அந்த 2.5 ஸ்டார் ஹோட்டல்? ஐயய்ய, அது பிச்சைக்காரன் சாப்பிட்ட ஹோட்டல். டேய் மேனேஜர், நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன். நீங்க அந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களா? பாத்தீங்களா, இவரை நம்பியா லோன் கொடுக்க சொல்றீங்க? ஐயோ, அவசரப்பட்டோமா? ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தேவையில்லாம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. சாட்டி. ஐ. டீ கேன்சல். கொஞ்சம் கிளம்புறீங்களா இங்க இருந்து? டேய், ஏன்டா மேடத்தை வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ற? பாவண்டா மேடம், பாரு டென்ஷன்ல எப்படி வாடி போயிட்டாங்க. ஷோ, ஷோ. டேய், எதுக்குடா தண்ணி தெளிக்கிற? நீ மயக்கத்துல இருக்க, அதான் தெளிய வச்சேன். 5 ரூபாய் டீக்கு வக்கு இல்ல, வெளியே போடான்னு சொன்னது என்ன மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்துதான். டேய்